அதுக்கு அடுத்தாப்புல 1965ஆம் ஆண்டு வந்த திரைப்படம் வந்து இரவும் பகலும் அப்படின்னு. இந்த இரவும் பகலுங்கிற திரைப்படம் அதை வந்து படம் பெரிய வெற்றி படமா அமையாட்டினாலும் ஒரு 80 நாள் ஓடுகிற படமாக அமைந்தது. ஜோசப் தலியத் அப்படிங்கிற டைரக்டர் இயக்கிய படம். இந்த படம் வந்து இன்னைக்கும் சொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, சமீபத்தில் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சில சில தெருக்களுக்கு பிரபலங்களுடைய பெயரை சூட்டினார். சாதனையாளர்களுடைய, சமூக சேவை செய்தவர்களுடைய, கலை சாதனை செய்தவர்களுடைய பெயர்களை சூட்டினார். எஸ் வி சேகருடைய தந்தையாருடைய எஸ் வி வெங்கட்ராமன் பெயரை வந்து ஒரு தெருவுக்கு சூட்டினார் இல்லையா? அதே போல முன்னாடி எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வாழ்கிற அந்த அந்த வாழ்ந்த அந்த வீட்டுக்கு அந்த தெருவுக்கு நுங்கம்பாக்கம் காம்தார் நகர்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பெயரை சூட்டினார். அதே போல எஸ் வி சேகருடைய தந்தையாருக்கு பெயர் சூட்டுகிற அதே சமயத்துல நடிகர் ஜெய்சங்கருக்கும் அந்த அவருடைய வாழ்ந்த அந்த வீட்டுக்கு, அந்த பகுதிக்கு அந்த பெயரை சூட்டினார். அந்த மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நடித்த முதல் படம், நமக்கு அறிமுகமான முதல் படம் தான் இரவும் பகலும் அப்படிங்கிற படம். ஃபர்ஸ்ட் படத்திலேயே இருவேறு விதமான கேரக்டர்ல வித்தை காமிச்சிருப்பாரு, பிரமாதம் பண்ணியிருப்பாரு ஜெய்சங்கர் சார். அந்த படத்தை எடுத்து அவர்களுக்கு 2-3 படங்கள் அப்படியே வந்தது. அதற்கப்புறம் குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற படமும், பஞ்சவர்ண கிளி அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருடைய கரியர்ல அப்படியே டாப்புக்கு அப்படியே போக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நாயகனாகவே ஜெய்சங்கர் வலம் வந்தார். இந்த இரவும் பகலும் திரைப்படமும் ஒரு அட்டகாசமான திரைப்படம். இந்த படத்துல வசந்தா அப்படிங்கிறவங்க தான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. 1-2 படங்கள் தான் அவங்க நடிச்சிருந்தாங்க. மற்றபடி பெரிய கதாநாயகியா அவங்க ஒன்றும் வரல. ஆனால் இந்த இரவும் பகலும் ஜோசப் தலியத் ஜெய்சங்கர் சார் நம்ம மனசுல இன்னைக்கும் நீங்கா இடம் பிடிக்கிறாங்க. அந்த படம் யூடியூப்ல இருக்கு. பார்க்காதவர்கள் தயவு செய்து ஜெய்சங்கருடைய முதல் படத்தை பாருங்க. ஜெய்சங்கர் நமக்கு கிடைத்து 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 60 ஆண்டுகள் ஆன நிலையில இந்த தருணத்துல ஜெய்சங்கர் வாழ்ந்த அந்த வீடு இருக்கிற அந்த பகுதிக்கு ஜெய்சங்கர் சாலைன்னு பேர் வைத்ததுக்கு முதல்வருக்கு நம்மளுடைய வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்தாப்புல எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படம் இதே வருடத்துலதான் 1965ஆம் வருடத்துலதான் வந்தது. 60 வருடங்கள் ஆயிடுச்சு. ஜனவரி மாதம் பொங்கலுக்கு எங்க வீட்டு பிள்ளை ரிலீஸ் ஆனிச்சு. அதற்கு பிறகு அதே வருடத்துல 1001 ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய திரை வாழ்க்கையில எங்க வீட்டு பிள்ளை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படம் அப்படிங்கிறது போலவே 1001 ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படம். 1001ல ஒரு எம்ஜிஆர், எங்க வீட்டு பிள்ளையில 2 எம்ஜிஆர். ராமுடு பீமுடு அப்படிங்கிற பெயர்ல NT ராமாராவ் நடித்து மிகப்பெரிய ஹிட்டான படத்தை தான் விஜயாவாகினி புரொடக்ஷன்ஸ் நாகிரெட்டியும் சக்கரபாணியும் சேர்ந்து தமிழ்ல அந்த படத்தை எடுத்தாங்க. எம்ஜிஆரை நடிக்க வச்சாங்க. ஆரம்பத்தில் எம்ஜிஆருக்கு இதில் நடிக்க விருப்பம் இல்லை, இருந்தாலும் கூட அவர் நாகிரெட்டி சொல்றாரு அப்படிங்கிறதுனால அவர் சம்மதித்தார். மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தது இந்த படம். எல்லா பாடல்களும் ஹிட்டு இல்லையா? செம்ம ஹிட்டு. எம்ஜிஆர் 1001 கலர் படம், இந்த படமும் கலர் படமாக அமைந்தது. இந்த படம் 100 நாள், 125 நாள், 150 நாள்லாம் கடந்து ஓடி மிகப்பெரிய வெற்றி சாதனை படைத்தது அப்படிங்கிறது ஒரு கதை. இந்த எங்க வீட்டு பிள்ளை வந்து எம்ஜிஆர் சரோஜாதேவி ஜோடி, 1001 எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி அப்படின்னு அமைஞ்சுது. இதுக்கப்புறமா கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற ஒரு படம். கலங்கரை விளக்கம் இயக்குனர் கே சங்கர் சாருடைய டைரக்ஷன்ல எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த மகாபலிபுரம் பகுதியையும் அந்த கலங்கரை விளக்கம் அதையும் வைத்துக்கொண்டு கதை பண்ணப்பட்டிருக்கும். கதை ஒரு காதல் கதையாக ஆரம்பித்து ஒரு கிரைம் த்ரில்லராக மாறின்னு பல ஜானர்ல போய் இந்த படம் இருக்கும். இந்த படத்துல வந்து எல்லா பாடல்களுமே ஹிட்டு. பல்லவன் பல்லவி பாடட்டுமே அப்படின்னு, காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அது இதை விட இன்னொரு பாட்டும் சூப்பர் ஹிட்டு. பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில். இந்த பாட்டினுடைய வரிகளை எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கண்ணதாசனா இருக்குமா, வாலியா இருக்குமா அப்படின்னு எல்லாம் பட்டிமன்றம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா கலங்கரை விளக்கம் திரைப்படத்துல வந்த இந்த பொன்னெழில் பூத்தது புதுவானில் அப்படிங்கிற இந்த பாட்டு எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது. இந்த பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம் ஐயா அவர்கள்.
கலங்கரை விளக்கமும் எம்ஜிஆர் சரோஜாதேவியினுடைய வெற்றி ஜோடிக்கு வந்த ஒரு வெற்றி படமாகத்தான் இதை சொல்ல வேண்டியிருக்கு. நல்ல கதையம்சம் கொண்ட கே சங்கர் படத்துல பணத்தோட்டம் அப்படி இப்படின்னு நிறைய படங்கள்ல எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. கலங்கரை விளக்கம் கூட அப்படிப்பட்ட ஒரு ஹிட் கொடுத்த ஒரு படம் தான். இதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இல்லையா, குழந்தையும் தெய்வமும்னு ஏவிஎம் தயாரிப்புல குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. இந்த ஏவிஎம் தயாரிப்புல குழந்தையும் தெய்வமும் படத்துல ஜெய்சங்கர், ஜமுனா அப்படின்ட்டுலாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல குட்டி பத்மினி டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பாங்க. குட்டி பத்மினி உண்மையாவே குட்டி பத்மினியா இருந்தப்ப, சிறுமியா இருந்தப்ப நடிச்ச படம் இது. 2 குட்டி பத்மினி இருப்பாங்க. இந்த அதே போலதான் ஏவிஎம் தயாரித்த இதற்கு முன்னாடியே வந்த களத்தூர் கண்ணம்மா படத்துல கமலஹாசன் நடிச்சாரு, அறிமுகமானாரு. அதை அடுத்து வந்த பார்த்தால் பசுதீருங்கிற ஏவிஎம் படத்துலையும் கமலஹாசன், குட்டி கமலஹாசன், மாஸ்டர் கமலஹாசன் 2 கமலஹாசனா அதுல நடிச்சிருப்பாரு. குழந்தையும் தெய்வம்ங்கிற படத்துல 2 பேரா 2 குட்டி பத்மினி நடிச்சிருப்பாங்க, டபுள் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. படம் மிக சிறந்த படம். ஸ்கிரிப்ட்லையும் சரி, டயலாக்லையும் சரி, அவ்வளவு கான்சென்ட்ரேஷன் பண்ணி உழைச்சிருப்பாங்க. இந்த படத்துல தான் அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஓர் கடிதம், அதாவது கணவனும் மனைவியும் பிரிந்து போகலாம், ஆனால் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு போகக்கூடாது. இதை தான் இந்த கதை ஏதோ ஒரு வகையில் நமக்கு உணர்த்தி கடைசியில் அந்த கதையின் நாயகனையும் கதையின் நாயகியையும் ஒன்று சேர்க்கும். எல்லாரும் ஒன்று சேருவாங்கன்ற மாதிரியான ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் இதுதான் படத்தினுடைய மையமாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றியை பெற்ற இந்த படம் ஏவிஎம் தயாரிப்பில் வந்தது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் அது, ஆனால் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. இந்த 1965ஆம் வருடத்துல வந்த படங்கள் என்னென்ன நம்ம மனசுல இன்னைக்கும் நிக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல சாந்தி அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி நம்ம சொல்லியாகணும். நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், எஸ்எஸ்ஆர், விஜயகுமாரி, தேவிகா அப்படி இப்படின்லாம் நடித்த படம் தான் இந்த சாந்திங்கிற படம். அந்த சாந்தி பேர் இதுல ஒரு கொசுறு தகவல், சிவாஜி அவர்களுடைய நடிகர் திலகத்தினுடைய மகளுடைய பேர் சாந்தி. இந்த சாந்தி திரைப்படத்துல தான் ஒரு பாட்டு ஒன்று, அந்த பாட்டு இப்படித்தான் இருக்கணும்னு டைரக்டர் சொல்ல எம்எஸ் விஸ்வநாதனும் அப்படி ஒரு டியூனை போடுறாரு. அப்படி ஒரு டியூனை வெஸ்டர்ன் ஸ்டைலில் போட்ட உடனே நான் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு கவியரசு கண்ணதாசனும் எம்எஸ்சியும் போட்டி போட்டுக்கிட்டு அதை பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் மட்டும் சும்மா விட்டுருவோனா அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்களும் அந்த டியூனுக்கு அந்த வரிகளுக்கு தகுந்தது போலவே அவர் ஒரு ஸ்டைலில் அது வரைக்கும் பாடாத ஸ்டைலில் அவர் பாட, இந்த பாட்டை எல்லாம் கேட்ட சிவாஜி அவர்கள் இந்த பாட்டை நாளைக்கு எடுக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஏதோ கோபம் போல இருக்கு, இந்த பாட்டு பிடிக்கல போல இருக்கு, யாராவது மரியாதை குறைவா நடந்துக்கிட்டீங்களாயா, அவர் மனம் வருத்தும்படியா யாராவது நடந்துக்கிட்டீங்களா அப்படி இப்படிலாம் கேட்டு அன்னைக்கு இரவு அவருக்கு சிவாஜி சாருக்கு ஃபோன் பண்ணேன். என்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா மன்னிச்சிடுங்க, என்ன டக்குன்னு கிளம்பிட்டீங்களே. ஏயா விஸ்வ என்னடானாக்கா பிரமாதப்படுத்தி இருக்கான் மியூசிக்கில், கவிஞர் என்னடானாக்கா அவன் தூள் கிளப்பியிருக்கான், இந்த சௌராஷ்டிராக்கார பையன் என்னடானாக்கா அவன் பிரமாதமாக பாடியிருக்கலாம், செல்லமாக பட்னூர்காரன் சௌராஷ்டிராக்காரன்னு டிஎம்எஸ் அவர் சொல்லுவார். அப்படிலாம் செஞ்சுருக்கானுங்க. நான் மட்டும் என்னை இழிச்ச வாயினா நாளை காலையில் எடுப்போயா அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் அந்த இதுக்கு வர்றாரு. அப்போ வாயில் சிகரெட்டை பற்ற வைக்கிறாரு. அப்படியே அந்த சிகரெட்டை குடிச்சிக்கிட்டே அப்படி புகையை விட்டுக்கிட்டே சிவாஜி நடிக்கிறாரு. சிவாஜியோட கண்ணு நடிக்குது, நடக்கிறாரு. சிவாஜியோட கால் நடிக்குது. சிவாஜி சிகரெட்டை வாயிலேருந்து எடுக்கிறாரு. சிவாஜியோட விரல் நடிக்குது, விரலுக்குள்ளார இருக்கிற சிகரெட் நடிக்குது, சிகரெட்லேருந்து புகை வருது, புகை நடிக்குதுன்னு வந்த பாட்டு தான் யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு அப்படின்னு இருக்குல்ல. தலைவர் பின்னிருப்பார் நடிகர் திலகம். அசந்து போய் எல்லாரும் மிரண்டு போய் கை தட்டினாங்க அந்த சீன் நடந்து முடியும் போது. சாந்தி அப்படிங்கிற படம் ரொம்ப அட்டகாசமான திரை படம் தான் இந்த படம். அதே போல 1965ஆம் ஆண்டு தமிழ் சினிமா மறக்க முடியாத ஒரு படம் அமைந்ததுனாக்க அது திருவிளையாடல் அப்படிங்கிற படம் தான். ஒரு பக்தி படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் காட்டிய படமாகவும்
திருவிளையாடல் படத்தை சொல்லலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஏபி நாகராஜன் சேர்ந்தாலே ஒரு அதகலம் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஏபி நாகராஜன் அவர்கள் தயாரித்து இயக்கிய படம் தான் 1965ஆம் ஆண்டு வந்த திருவிளையாடல். சிவனுடைய திருவிளையாடல் புராணத்திலிருந்து சில பகுதிகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஒரு திரைக்கதையாக்கி படத்தை பண்ணிய வகையில் இது வந்து பாராட்டுக்குரிய வகையில் அமைஞ்சது. சிவாஜி, சாவித்திரி, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. முத்துராமன்யாவும் அப்படி இப்படின்னு நாகேஷும் வந்து திருவிளையாடல்னா நமக்கு ஞாபகம் வருது நாகேஷாக தான் இருக்கும். தர்மி கதாபாத்திரத்தை நம்மளால மறக்கவே முடியாது. கேவி மகாதேவன் பாட்டுகள் எல்லாமே ஹிட்டு, எல்லா பாட்டுமே. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், அந்த பாட்டா பாலமுரளி கிருஷ்ணா பாடின, டிஎஸ் பாலையாவுக்காக பாடின ஒரு நாள் போதுமா அந்த பாட்டா இருக்கட்டும்னு எல்லா பாட்டுமே இவங்க ஔவையாரா நடிச்சு அப்படி ஔவையாராவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கிறவங்க கேவி சுந்தராம்பாள் அவர்களுடைய அந்த நடிப்பா இருக்கட்டும்னு பட்டத்துல சொல்லவே முடியாது, அவ்வளவு பாட்டு. அதுலயும் அந்த பாட்டும் நானே பாவமும் தான், அது இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை எல்லாம் பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிவோ அப்படின்னு சொல்ற அந்த பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டாங்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது. இந்த படம் வந்து ஏபி நாகராஜன் அவர்களுடைய தயாரிப்பு ப்ளஸ் டைரக்ஷன்ல சிவாஜி கணேசன் சார் நடிப்பில் வந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது. தமிழ் சினிமா வரலாற்றிலையும் தமிழக மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய சாதனையை திருவிளையாடல் நடந்துச்சு. என்னன்னாக்கா கோவில் திருவிழா, கல்யாணம், காது குத்து, பூப்பு நீராட்டு விழா, அந்த மாதிரி எந்த விழாவா இருந்தாலும் மைக் செட்டு கட்டும்போது மறக்காம அந்த மைக் செட்டுக்காரங்கள்ட்ட கேட்கறது திருவிளையாடல் ரெக்கார்டு எடுத்துட்டு வந்துருக்கீங்கல்ல அப்படின்றதான் இருக்கும். திருவிளையாடல் ரெக்கார்டை போட்டு ஓட விட்டாங்கன்னா திருவிளையாடல் கதை ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் அங்கே உட்காந்து அங்கங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக் சாதனை வந்து திருவிளையாடலுடைய ஒளிச்சித்திரத்துக்கு கிடைச்சதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். மிகப்பெரிய வசூல் சாதனை செய்த படம் திருவிளையாடலையும் அந்த தர்மியையும் நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த பானபத்திரர் அந்த கதாபாத்திரம் ஹேமநாத பாகவதரா பாலையா நடிச்சிருக்கிறதுன்னு நம்மளால் மறக்கவே முடியாத படம் தான் திருவிளையாடல்.